करदुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अविक्रम गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமஹ. குரு நமக்கு எப்போவுமே வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் குரு. குரு இல்லைன்னா யாருக்கும் எதுவும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆதிசக்தி பரபிரம்மா தட்சிணாமூர்த்தியாக சிவஸ்வரூபமாக சனகாதி முனிவர்களோடு இருந்திருக்கார். அவருடைய சக்தியினால் இந்த ருத்ரன், அதிருத்ரன், மகாருத்ரன் இவாளுடைய அம்சங்களாக ஜோதிடக்கலை ஆரியப்பட்டருங்கிறவரால் உலகத்துக்கு தோள்களை வச்சு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அவர் எழுதி வச்சது என்னென்னா, கிரகங்கள் எந்தெந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல நின்று எந்தெந்த ரூபத்தில் மனுஷாளுக்கு நல்லது செய்யுங்கிறத சொல்லக்கூடிய அம்சத்தில் அவர் எழுதி வச்சது தான் இன்னும் காலகாலமாக நாம் கடைப்பிடிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதுக்கு முதல் வரி என்னென்னா, ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. நீ இந்த பிறவி எடுக்கும்போதே இந்த ஜென்மம் எடுத்த நேரம்னு எல்லாரும் சொல்கிறா இல்லையா, அந்த ஜென்மத்தில் நீ பறக்கும்போது, நீ பூமியில் காலை வைக்கும்போது, இது உன்னுடைய தலையெழுத்தை பிரம்மா மண்டபத்தில் எழுதிட்டு போகிறான். அதைத்தான் அந்த நாளில் அவன் பிரம்மா எழுதின எழுத்து அழிக்க முடியுமான்னு அப்படி கஷ்டப்படுறேன், அப்படி இருக்கேங்கன்னு வாய்மொழியாக வந்தது தான் இதனுடைய அர்த்தம். அப்போது ஜாதகத்தில் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட, விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதில் பகுத்து ஆராய்ஞ்சு அதிலேருந்து நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நீ மேலும் மேலும் அதுக்குள்ளே ஆராய்ந்து கொண்டு போனால் பல விஷயங்கள் உனக்கு வெளிப்படும். இது பிரபஞ்ச ரகசியம்னு, பிரபஞ்சத்தோடு உனக்கு தொடர்பு கிடைச்சா நீ பல விதமான ரகசியங்களை நீ தெரிஞ்சுக்கொள்ளலாம்ங்கிறது தான் ஜாதக ரகசியம். உதாரணத்துக்கு லக்னங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம்னா கன்னி லக்னம்னா அதுக்கு மேஷத்துக்கு 6ஆம் இடம் கன்னி லக்னம். 6ஆம் இடங்கிறது ருணரோக சத்ருசானத்தை சொல்லக்கூடியது. மேஷத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய், சுக்கிரன். அதே மாதிரி கன்னிக்கு அதிபதி யாருன்னா சூரியனும் சந்திரனும் செவ்வாய். ஆக ஒவ்வொரு கிரகத்தையும் ஆளக்கூடியவர் 3 பேர்கள். அவர்களுடைய காலத்தில் அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அதற்காக பிரம்மனால் நியமிக்கப்பட்டு அதுக்குள்ள சாரத்தை சொல்வதற்காக அவர்கள் பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். பூலோகத்தை அவர்கள் கல்ப கோடி காலமாக கவனிச்சுண்டு பெரிய பிரளயம், பெரிய நோய்கள், பொதுவாக ஊரே அழிஞ்சு போகிற மாதிரி நோய்கள் ஒரு காலத்தில் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி நோய்களெல்லாம் உருவாக்கக்கூடியவர் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருந்தால் நோய்க்கு அதிபதி அவர் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கோ சந்திரனுக்கு 6ல் இருந்தோ இந்த மாதிரி நோய்களை உற்பத்தி பண்ணி ஜனங்களையே சர்வ பிரளயத்தில் தள்ளி விடுவா. ஒரு காலத்தில் பிரளயம் மாதிரி வந்தது, பிளேக்குன்னு ஒரு நோய் வந்தது. அப்போது அந்த எலியினால் ஏற்பட்டது. எலியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த வருஷத்துலேருந்து நடக்கணும்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் மொத்தமாக அதில் மரணத்தை தழுவியவர்கள் உண்டு. அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி அம்மை நோய் அதே மாதிரி குடும்பத்துக்கு 6 பேர் 7 பேர் அதே மாதிரி இறந்து போனதையும் சர்வநாசம் ஏற்பட்டதையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கால்ரான்னு ஒரு நோய் வரும். அந்த நோய் வந்தால் வீட்டுக்கு 10 பேர் மொத்தமாக வீடே காலியாகிடும்.
இப்படியெல்லாம் நோயை பரப்பக்கூடிய சக்தியை செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தால் கொடுப்பார்கள். இப்போது ஜாதகத்துக்குள்ளே நம்ம வரும்போது லக்னம், லக்னாதிபதி, அவருக்குள்ள பலன்கள் என்னென்னா, லக்னம்னா உயிர் நாடி. உயிர் ஒருத்தருக்கு லக்னம் வந்து வலிமையாக இருந்தால் அவருடைய உயிர் இந்த உடலில் நீண்ட நாள் தங்கி இருக்குங்கிறது சொல்லக்கூடியது சாஸ்திரம். அடுத்தது லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம்னு பேர் அதுக்கு. அந்த வீட்டுக்கு அதிபதி வலிமையாக இருந்தார்னா இவன் எதை பேசினாலும் அது பழிக்கக்கூடிய தன்மையும் அது வாக்கு வன்மையும், அதனால் அவனுக்கு செல்வம் சேர அமைப்பும், அவன் செல்வந்தராக லக்னத்துக்கு 3ஆம் இடம் வீரிய விஜயஸ்தானம், சகோதர ஸ்தானம். சகோதர ஸ்தானாதிபதியை வலிமையாக சொல்லக்கூடிய இடம் லக்னத்துக்கு 3ஆம் இடம், சந்திரனுக்கு 3ஆம் இடம்னு சொல்லிக்கலாம். அந்த வீடு வலிமையாக இருந்தால் அது உனக்கு சிறப்பான சகோதரத்துவத்தை கொடுத்து, சகோதரர்களால் ஒத்துழைமையை கொடுத்து, சகோதரர்களால் மேன்மையை கொடுத்து, 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம், மாத்திருஸ்தானம். சுகத்தை கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, வீடு வச்ச வாசல் இவைகளை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம் லக்னத்துக்கு. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உன்னுடைய தாய் தகப்பன்கள் உனக்கு எவ்வளவு கோயிலாக போய் புண்ணியம் சேர்த்து வச்சுருக்கா, நீ போன பிறவியில் என்ன புண்ணியங்கள் தேடின, என்ன பாவங்கள் தேடின, யாருக்கு என்னென்ன தொந்தரவுகள் உன்னால் இழைக்கப்பட்டது, கஷ்டங்கள் இழைக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடம். 5ஆம் இடம் 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். 6ஆம் இடங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். உனக்கு வரக்கூடிய நோய்கள், உனக்கு வரிய ருணங்கள், உனக்கு வரக்கூடிய கடன்கள், உனக்கு ஏற்படக்கூடிய சத்துருக்களை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது களத்திர ஸ்தானம். உனக்கு வாய்க்கும் மனைவி எப்படி இருப்பாள், அவளுடைய குணாதிசயம் என்ன, அவளோட உன்னுடைய வாழ்க்கை எப்படி போகும்னு சொல்லக்கூடியது லக்னத்துக்கு 7ஆம் இடம். அதற்கு பேர் களத்திர ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் வந்து ஒருத்தருக்கு வலிமையாக இருக்குமா இருக்காதா, இல்லை ஆயுளில் குறைபாடு இருக்குமா, இல்லை முறிவுகள், ஆயுளில் முறிவுகள் ஏற்படலாமா, இல்லை விபத்துக்கள் ஏற்படலாமா, அடிபடலாமாங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது 8ஆம் இடம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நீ என்ன இதுவரையும் லாபங்கள் சேர்த்து வச்சுருக்க, நீ உன் தாப்பனார் எவ்வளோ நிலங்கள் வச்சுருக்க, அதனால் உனக்கு என்ன விளைச்சல் கிடைக்கும், பாக்கியமாக நீ வாழ்வியா, சந்தோஷமாக வாழ்வியான்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். உனக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, உன்னுடைய கர்மாக்கள் எப்படி இருக்குது, நீ எந்த வேலையில் இருந்து யாருக்கு எவ்வளோ உதவி பண்ணுவ, இல்லை நீ வேலை இல்லாமல் கஷ்டப்படுவியா, இல்லை இன்னொருத்தரை நம்பியே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமாங்கிறது கர்மஸ்தானம். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். நிறைய லாபங்களை நீ வந்து ஒரு தொழில் பண்ணி அதில் ஈட்டக்கூடிய இடம் லாபஸ்தானம். 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். 11 12 வந்து சயன ஸ்தானம். அதாவது உன்னுடைய திருமண வாழ்க்கையில் நீ இரவு நிம்மதியாக தூங்குவியா, இல்லை தூக்கத்தை தொலைப்பியா, உன்னுடைய கர்மாக்கள் வந்து 12ஆம் இடத்துல சொல்லக்கூடியது. உன்னுடைய நீ படுத்தோன்னு தூங்குவியா, இல்லை தூங்காமல் கழிப்பியா, தூக்கமே வராத கஷ்டப்படுவியா, இல்லை ஒன்று மூளை ராத்திரி வேலை செய்யுமாங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது 12ஆம் இடம் சயனஸ்தானம். இந்த 12 கட்டத்துக்குள்ளேயும் இவ்வளவு சூட்சமங்கள் அடங்கி இருக்கும். இதை வந்து துல்லியமாக கணக்கிடப்பட்டு இதை ஜாதக ரூபத்தில் நாம் அதை வடிவமைத்து அதை வெளியில் சொல்லும்போது அவளுக்கு அதிலிருந்து பரிபூர்ணமான ஒரு அம்சங்கள் கிடைச்சி, தெளிவு கிடைச்சி, அதிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ள அவளுக்கு பரிகாரம் சொல்லும்போது அவர்கள் வந்து அதிலேருந்து மீண்டு திரும்ப வாழ்க்கை நார்மலுக்கு வருங்கிறது தான் ஜாதக ரகசியம், ஜோதிட ரகசியம்.
பிரபஞ்ச ரகசியம்னு பேர்.